ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஒரு லாங் ரன், பிளாக் காஃபி, மந்தவெளி போய் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 15 கிலோமீட்டர் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். இப்போ மந்தவெளியில் இருக்கோம். இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக வாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு லாங் ரன் பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு பழத்தை சாப்பிடலாம். கட்டிட்டோன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா, இஸ்கான்னு ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது ஈசிஆர் ரோட்டில். ஆக்சுவலாக அது நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போனதே இல்லை. இருக்குன்னு தெரியும், ஆனால் நான் போனதே இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கு வந்து அது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுது. சரி, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு போயிடலாம் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அங்கே தான் டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் ஸ்லீவ் எப்பவுமே போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு காரணம்னா வேற இல்லைன்னா துவைக்கல, அதனால இந்த பிளாக் ஸ்லீவை போட வேண்டியதாகிடுச்சு. எதுக்கு போடக்கூடாது சொல்லியிருக்கேன், ஏன்னா வண்டி வந்து வண்டிக்கு நம்ம ஹைலைட் ஆக மாட்டோம். எதற்கு ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்மளுக்கு வந்து தெரியாது பிளாக் கலரில் போடுறது. லைட் கலரில் தான் போடணும் எப்பவுமே. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, ஒரு பழம் ஒன்று இருக்குது, ஒரு ட்ராக்கு, இது ரெண்டு, இதை தான் தூக்கிட்டு நம்ம ஓடணும். இது ஓடலாம், ஒன்று வெயிட் கம்மி தான். வண்டியில் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், பெரிய வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. வண்டியில் வாட்டர் பாட்டில் இருக்குது, இதை வந்து குப்பையில் போட்டுடணும். வாட்டர் பாட்டிலில் லைட்டாக எலக்ட்ரால் கலந்து சாப்பிட்டுட்டு பாட்டில் எலக்ட்ரால் இருக்குது என்கிட்ட, அது கலந்து வச்சிடலாம். மாம்பப் முடிச்சுட்டு லைட்டாக குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். எலக்ட்ரால் 5 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. இல்லை, எனக்கு இப்போ தான் கிடைக்கு தெரியுதான்னு. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எம்ஜிஆர் ஜானி காலேஜ் வந்துட்டோம். இங்கேருந்து வார்ம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். மந்தவெளிலேருந்து இங்கே நடந்து வந்தாச்சு, அதே லைட்டாக கொஞ்சம் வார்ம் இருக்கும். ஆக்சுவலாக நான் போட்டிருக்க ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிராண்டட் ஷார்ட்ஸு. பின்னாடி வந்து ஒரு ஜிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க, இதில் ஜெல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுக்கு நான் ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செகண்ட் டைம் நான் ஜெல் யூஸ் பண்ணுறது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த ஜெல்லை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். காலையில் 4 to 7 ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்கு பாருங்க. எத்தனை பேர் போகிறாங்க வராங்க, கிரிக்கெட்டு, சைக்கிளர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சண்டே 2 அப்படியே ரிவர் பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அந்த டெம்பிளுக்கு போகணுன்னு தான் ஒரு டெஸ்டினேஷனாக ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி சண்டே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே ரிவரில் Zone 2 ரன் தான். ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், திருவான்மூர் டிப்போவை தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸ்ட்ரெயிட்டாக ஈஸியாக ரோடு பிடிச்சோன்னா இஸ்கான் டெம்பிள் தான். அப்படி தான் சொல்லி நம்ம மைண்டை நம்ம ஏமாத்துறோம். கமான், ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், 8 கிலோமீட்டர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மேலே உங்களுக்கு யாராவது திட்டணுமா,
உங்களை யாராவது திட்டிருக்காங்களா? இப்போ திட்டுங்க, இப்போ திட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா சோறு தானே சாப்பிட்றேன், சோறை தவிர்த்து வேறு ஏதாவது சாப்பிட்றியா? இப்படி உங்கள் மனசில் இருக்க கோபத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், டெஸ்டினேஷனை கவர் பண்ணிடலாம். கமான் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் 9.4 கமான் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் 9.4 ஆகுது. 10 கிலோமீட்டரில் ஒரு ஜெல் எடுக்கலான்னு இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் வச்சுருக்கேன் ஜெல்லை. எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 10K ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஜெல் எடுக்க போகிறேன், எனர்ஜி ஜெல் வாட்டர் மெலன் ஃப்ளேவர். இது நான் செகண்ட் டைம் சாப்பிட்றேன். இது சார் உண்மையாக நல்லாயிருக்கும். 10க்கு அப்புறம் எடுக்கலாம். வந்து சார் இல்லை டெக்காத்தானில் வாங்கினேன், 100 ரூபா ஒன்று. ஈவெண்ட் அப்போ யூஸ் பண்ணலாம், அடிக்கடி யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்வீட்டாக இருக்கு அவ்வளோதான். ஆக்சுவலாக 1 hour ஆயிடுச்சு. இந்த ஜெல்லை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரன் பண்ணலாம். ஒரு 2 minutes வாக்கு. கமான் ஈஸி. இதுக்கப்புறம் ஈஸி தான். நாங்கள் திருப்பதி பாத யாத்திரை போயிருக்கோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கெங்க இருக்குது எண்டிங் பாயிண்ட்டு, அதாவது எங்கே சாப்பிட்ற இடம் வரும், எங்கே ரெஸ்ட் எடுக்கிற இடம் வரும், டே ஒன்றே கேட்போம். அப்போ சொல்லுவாங்க, இதோ போகிறீங்கல்ல ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் எடுத்தோன்னா அங்கே தான்ப்பா டெஸ்டினேஷன் அப்படின்னு. ஆனால் அங்கே போவோம், இன்னும் 2 கிலோமீட்டர் போவோம், இன்னும் 2ன்னு போய் கடைசியில் ரீச் ஆகிடுவோம். ஆனால் அந்த மைண்ட் பவரை தரும் அவங்க சொல்கிற வேர்ட்ஸ். அதே தான் இன்றைக்கி திருப்பதி போனாலும் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது. ஜெல்லு முடிஞ்சது, ஒரு சைட் ரன்னிங் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அவன் நேர்ஸு அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கமான், இன்னும் ஒரு 5 or 6 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜிபி தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் எஸ்கான்னு நினைக்கிறேன். அதான் மெரைன் கிங்டம். ஓகே, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்சில் 11.3 ஆகுது. ஆனால் ஸ்டாவாவில் கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக தான் காட்டும். ஆமாம் சார், ஜோன் 2 முடிக்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 100 மீட்டர் தான் இஸ்கான் டெம்பிள் வந்துச்சு. ஆப்போசிட்டில் இருக்க பாருங்க. ஆமாம் சார், இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இங்கே
ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி, இதுக்குள்ளே தான் போகணும்னு சொன்னாங்க. இது ஒரு டெஸ்டினேஷனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். வார்ம் டவுன் முடிச்சாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக இது வந்து வாங்கின புதுசாக வைப்பரை சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது. வேர்வையை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறேன். இல்லைன்னா வேர்வை மூஞ்சியில் வந்து அது கண்ணில் பட்டு எரிய ஆரம்பிச்சு. அதனால தான் இது வாங்கினேன். இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இது 400 முழு கேப்பை 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இது பாதி கேப்பு தான் இருக்குது. எந்த அளவுக்கு ரன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். போய் பகவானை சேவிச்சுட்டு கிளம்ப வேண்டியது. ஆக்சுவலாக வந்தாச்சுன்னு பார்த்தா இதுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் போகுது. சரி, வாக் பண்ணியே வார்ம் டவுன் பண்ணுற வேண்டியது தான். பாருங்க. அதான் இருக்குங்க. செம்மையாக இருக்கு. ராமகிருஷ்ணா மட்டும் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பெரிய கோவில். சூப்பர். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதான் இஸ்கான் டெம்பிள் வந்திருக்கோம்.